வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ருசியான மீன் வறுவல் தாங்க பார்க்க போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன் வறுவல் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு நான் கொடுவா மீன் தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கிலோ வருங்க. மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எடுத்திருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சங்க, அரை லெமன் எடுத்திருக்கேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. ஒவ்வொன்றா பாத்திரத்தில் போட்டு கிளறிக்கலாங்க. லெமன் ஊற்றிக்கலாங்க. நான் பாதி லெமன் வச்சுருந்தேன்ல, அதோட சாறை தாங்க எடுத்து ஊற்றி இப்போ கிளறிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவு தான் ஊற்றிருக்கேன் தண்ணி. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் மசாலாவை பிரட்டி வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம மீனை ஒவ்வொன்றா போட்டு பிரட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், மீனை பிரட்டி வச்சுட்டேன். நல்லா ஊறட்டுங்க. ஒரு 1 hour ஊறட்டும். ஊறினோம்னே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 2000 years later. 1 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க வறுக்கலாம். வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நான் இதில் தாங்க வறுக்க போகிறேன் மீனை. காயட்டுங்க. காஞ்சிருச்சுங்க. நம்ம இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம மீனை எடுத்து போடலாம். பாருங்கள், மீனை வச்சுட்டேன். கருவேப்பிலையும் அதோடையே போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையோட வாசனையும் நல்லாயிருக்கும். அதனால் அதோட போட்டு அதையும் பொரித்து எடுத்து 2ஐயும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கருவேப்பிலையும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் நான் கருவேப்பிலையும் போடுவேங்க. எல்லா மீனும் வறுத்தாச்சுங்க. பாருங்கள், கருவேப்பிலை எல்லாம் போட்டது எப்படி வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே சாப்பிட்ணும் போல் தோணுது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சில ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இந்த டேஸ்ட்டில். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க. வாங்க மீன் வறுவல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க. கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். 2ஐயும் சாப்பிட்டு பாருங்கள். சில ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்டு சூப்பராக இருக்குது, இது மாதிரி நம்ம செய்யணுமே அப்படின்னு நினைப்பீங்க. இது செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ட டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.